திமுகவினுடைய தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் என்ற ஒரு தற்குறி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஒரு வாக்கு திருட்டர் என்றும் அவர் இன்னொரு நரகாசுரன் என்றும் ஒருமையில் பேசியதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு பகிரங்கமாக கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த நபரை வீர இந்து பேரமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் மத்திய அரசு ஊப்பா சட்டத்தின் கீழே இவர் மீது வழக்கு பதிவு செய்து இவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். என்ஐஏ போன்ற மத்திய அமைப்புகள் இவரை விசாரிக்கும் விதத்தில் விசாரித்தால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறான கருத்துக்களையும் கொலை மிரட்டலும் விடுக்கும் எண்ணம் தமிழகத்திலே எவனுக்கும் வரக்கூடாது என்ற வகையிலே அந்த விசாரணை அமைய வேண்டும். இவர் பேசக்கூடிய பேச்சு கனடாவில் இயங்கக்கூடிய காலிஸ்தானி போன்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி போன்றும் இவருடைய பேச்சு இருக்கின்றது. இவருடைய கொலை மிரட்டல் விடுக்கும் தோணி உள்நாட்டில் இயங்கக்கூடிய ஒரு பயங்கரவாதியை போன்ற செயலாக இது இருக்கின்றது. இப்படி ஒரு நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்களுக்கே கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் என்றால் இவர்களிடத்திலே தமிழ் மக்கள் சிக்கிக்கொண்டு இவர்களது ஆட்சியின் கீழே என்ன பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும். தமிழக மக்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த கும்பல்களிட ஏதாவது உரிமைகளை கேட்டு பெற்றுவிட முடியுமா, அல்லது இவர்களை நெருங்கித்தான் விட முடியுமா? அரசு திட்டங்களில் எண்ணற்ற ஊழல்களை செய்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு குறுநிலர் மன்னர் போல வாழ்ந்து சொகுசான வாழ்க்கை வாழ்வதால் இவர்களுக்கு திமிர் பிடித்து அலைகின்றார்கள்.